சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெற்றியுடன் தொடங்க தயாராகி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி காலி மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்கு முன்னதாகவே இந்திய அணியில் சில முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக விலகியுள்ள நிலையில் தற்போது மற்றொரு முக்கிய வீரரின் உடல் தகுதி குறித்தும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் துடுப்பாட்ட வீரர் சாய் சுதர்சன் ஆகியோர் காயம் காரணமாக முழுமையாக இந்த தொடரிலிருந்து விலகி இருக்கின்றனர். இதேபோல ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரும் காயம் காரணமாக அணியில் இடம்பெறவில்லை. இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் தொடக்க டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியிலும் விளையாடுவது சந்தேகமாகி இருக்கிறது. தொடை தசையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வாஷிங்டன் சுந்தர் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என கூறப்படுகிறது. அவரது உடல் தகுதி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் 2வது டெஸ்ட் போட்டிக்குள் அவர் அணியுடன் இணைய வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் மற்றும் சுழற்பந்து வீச்சு என இரு துறைகளிலும் பங்களிக்கக்கூடிய முக்கிய ஆல்ரவுண்டர் என்பதால் அவர் 2வது டெஸ்டிலும் இடம்பெறவில்லை என்றால் அது இந்திய அணிக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக அமையக்கூடும். இலங்கை மண்ணில் நடைபெறும் டெஸ்ட் தொடரில் சுழற்பந்து வீச்சு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிலையில் வாஷிங்டன் சுந்தரின் அனுபவம் இந்திய அணிக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் அவரது உடல் தகுதி குறித்த அதிகாரப்பூர்வ தகவலுக்காக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். முதல் டெஸ்ட் போட்டி காலியில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி காயம் காரணமாக விளங்கியுள்ள வீரர்களின் இடத்தை எவ்வாறு நிரப்புகிறது என்பது கவனிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது.